வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த கடன் பிரச்சனையில போராடுறவங்களுக்காக நெறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இது எதுக்கு, யாருக்கு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனையில சாதாரண ஒரு மக்கள் வாழக்கூடிய, அதாவது ஒரு சராசரி மனுஷன் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்த கூட அனுபவிக்க முடியாதபடிக்கு போராட்டத்தில சில பேர் இருப்பாங்க. ரொம்ப கடன் பிரச்சனைங்க. நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா ஃபேமிலிஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. கடன்காரன பார்க்கறதுக்கு ஓட வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு நைட்டு தான் வரேன். எங்க காலையில கடன்காரன் வந்து திட்டுவான்ட்டு நைட்டுக்குலாம் வருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த தெரு விட்டு தெரு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போவாங்க. இதுபோல வாழ்க்கையில கடன்ல ரொம்ப மாட்டிட்டு இருக்கவங்க, ஒளிஞ்சு ஒரு தலைமறைவா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க மேல ஒரு தப்பும் இருக்காது. அவங்க ஒரு பெரிய குற்றம்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கும். பணம் வர வேண்டியது வரல. அந்த நம்பிக்கையின் பேர்ல நெறைய பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு அத குடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடும். அவங்களுக்கு ஆசை இருக்கும் பணம் குடுக்கணுன்ட்டு. எல்லாருக்கும் கடன அடைச்சுட்டு நிம்மதியா இருக்கணும்ப்பா, வாய் அடைக்கணும்னு எண்ணம் இருக்கும். ஆனா பணம் இருக்காது. அவங்களுக்கு மனசுக்குள்ள வேதனை இருக்கும். நான் எல்லாருக்கும் குடுக்கணும்னு தான் நெனைக்கிறேன். என்ட்ட பணம் இல்ல பாஸ். நான் என்ன பண்ணுவேன்? இந்த சூழ்நிலையில நெறைய பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, பிள்ளைங்கள ஸ்கூல்ல போய் பார்க்க முடியாம, பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ணாம, எல்லா விதமான பிரச்சனையும் பார்த்து இந்த கடன்ல மாட்டிக்கிட்டவங்க தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்காக தான் இது போல வீடியோலாம் செஞ்சுட்டு சொல்லிட்டு வரேன். ஒரு வேளை நீங்க அந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். ஒரு பெரிய காட்டுல பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான மிருகங்கள்லாம் இருக்கு. அதுல இந்த தவளை கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில தவளை கூட்டங்கள் தான் இருக்கு. அந்த தவளையிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரொம்ப தண்ணி இல்லாதனால, ஒரு சில இடத்துல மட்டும் தண்ணி தேங்கி இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிறத்துல அந்த தண்ணி இருக்கு. அந்த தண்ணீல வந்து ஒரு 4, 5 தவளைகள் வாழ்ந்துட்டு வருது. நாள் போக 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 பெரிய வறட்சி வருது. அந்த இடத்துல தண்ணிலாம் வத்த ஆரம்பிக்குது. அந்த தண்ணியே மஞ்சளா இருக்கும். அந்த தண்ணீல இருக்கக்கூடிய இந்த அ தவளைகளும் மஞ்சள் நிறத்திலேயே இருந்தது. ரொம்ப மோசமா போகவும், சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலையில, ஒரு அப்பா தவளை என்ன பண்ணுது, இது குழந்தைங்கலாம் பார்க்கறதுக்கு முடியலையே, இதுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமே, அதனால ஃபர்ஸ்ட்டு நான் போயிட்டு வெளிய எங்க நல்ல இடம் இருக்கு நான் அப்பா போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இங்கேயே சேஃபா இருங்க. நான் போய் உங்களுக்காக நல்ல இடம் எதா இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து உங்கள எல்லாரையும் கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு, அந்த பசங்கட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போகுது. ஒரு சாலை ஓரம் வழியா போகுது. இதுக்கு பெரிய ஐடியாலாம் இல்ல. எங்க இருக்கும் காடு, எங்க சாப்பாடு கிடைக்கும் அதெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முயற்சி எடுக்குது. சாலை ஓரத்தில போகுது. வண்டி அங்கேயும் இங்கேயும் போகுது. பயப்படுது. அது எல்லா வண்டியும் போகுது எங்க நசுங்கி செத்துருவோமோ! ஏன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அது போல கடந்து போய் நெறைய பேர் செத்துருக்காங்க. அதனால இந்த உயிர பணய வச்சு அந்த இடத்த கடந்து போகுது. ஒரு சாலை வழியா போகும்போது, அந்த நெறைய மீன் விக்கிற இடம்லாம் இருக்கு. ஸோ, அது பசிக்குது. சரி ஏதாவது ஒரு கிடைச்சா சாப்பிடலாமா அந்த இடத்துல இருக்கும்போது, அங்க இருக்கிறவங்கலாம் தொரத்தி விட்டுர்றாங்க. ஸோ, அதுக்கு அந்த டைம்ல சாப்பாடு கூட இது இல்ல. சரி சாப்பாடு இல்லன்னா பரவால்ல, எப்படியாவது ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம். எதா கிடைக்குதா பார்க்கலான்ட்டு அந்த இடத்துல வேற தெருவுக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நெறைய பறவைகள் அது கூடிருச்சு. அத சாப்பிடுறதுக்காக நெறைய பறவை கூட்டங்கள் கூடிருச்சு. கொஞ்சம் கூட 1 இன்ச்சு கூட அதால தப்பிக்க வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. அதாவது அது கொஞ்சம் ஜம்ப் பண்ணா கடிச்சிரும். அந்த அளவுக்கு எல்லாம் கொத்துறதுக்கு ரெடியா இருக்கு. வாழ்க்கையில முடிவு பண்ணுச்சு. அவ்வளோதான் லைஃப்ன்ட்டு அங்கேயே அழ ஆரம்பிச்சுருச்சு. கடவுளே! என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு. என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் செத்தாலும் பரவால்ல. என் பிள்ளைங்க அப்பா வரும். அப்பா ஏதாவது எடுத்துட்டு வருவாரு. அப்பா சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துட்டு வரான்னு எனக்கு உணவுக்காக காத்துட்ருக்கும். அந்த பிள்ளைங்க அப்படியே ஏக்கத்தோட இருக்க போது, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமான்ட்டு ஒரு பயத்தோடவே அந்த தவளை இருக்கும்பொழுது, அந்த இடத்துல ஒரு பெரிய கழுகு வருது. கழுகு வந்தோனே மத்த பறவைலாம் பறந்து கடகடன்னு ஓடிருது பயந்துகிட்டு. இந்த கழுகு என்ன பண்ணுது, அது சாப்பிடுறதுக்காக இந்த தவளைய தூக்கிட்டு மேல பறக்குது. கழுகு அந்த தவளைய பிடிச்சுக்கிட்டு மேல பறந்துட்டு போகும்போது 5 மாடி வரைக்கும் பறந்து போகுது. அதுக்கு மேல இந்த கழுகால இந்த தவளைய பிடிக்க முடியல. வழுக்குது. வழுக்கிட்டு அந்த தவளை அப்படியே ஒரு ஜன்னல் வழியா விழுது. அந்த தவளை எந்த ஜன்னல் வழியா விழுந்ததோ, அது வந்து ஒரு ஆஃபீஸ். ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜர் இருக்கக்கூடிய ஜன்னல்ல தான் அந்த விழுந்திருக்கு. அந்த மேனேஜர் எல்லாம் வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த தவளை கொஞ்சம் தப்பி தாவி அவரோட டேபிளுக்கு வந்துட்டு இவரு ஆச்சரியமா பார்க்குறாரு. என்னடா இது? டக்குன்னு வந்து எது நிக்குதுன்னு பார்த்தா மஞ்சளா இருக்கும். இதுக்கு வந்து பளபளன்னு இருக்குது. எல்லாம் சூரிய வெளிச்சத்துல ரொம்ப வெளிச்சமா இருக்கு. என்ன இது? தவளை தானே இவ்வளோ வெளிச்சமா இருக்கே! ன்ட்டு அத தொட்டு பார்க்குறாரு. அவர் வந்து இந்த தவளை ஜீவராசிகள வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு மனுஷன். அதனால அந்த தவளைக்கு கொஞ்சம் ஃபுட்டு குடுக்குறாரு. இலை தழைலாம் குடுக்குறாரு சாப்பிடுது. அப்போ அந்த தவளைகிட்ட வந்து கொஞ்சம் தடவி குடுக்குறாரு. அது நல்லா ஃப்ரெண்டு போல பழகவும், அது கொஞ்ச நேரத்தில இதனோட சைகையில காட்டுது. நான் வந்து அங்கருந்து வரேன். அ இப்படி இப்படி நடந்தது எல்லாமே சைகை காட்டுது. ரொம்ப வியந்து பார்க்குறாரு. ஏதோ பேசுது ஆனா புரிய மாட்டுதுன்னும்போது, அது வந்து ஜன்னல காட்டுது. அங்க அங்கன்னு காட்டுது. ஸோ நீ அங்கேருந்து வரியா? எங்கேன்னு உனக்கு வழி தெரியுமான்னும்போது, சரி சரின்னு தலையாட்டுது. சரி இந்த தவளைய தூக்கிட்டு நேரா கார்ல போறாரு. கார் கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சோனே, அவர் வழி காட்டிட்டு வராரு. இந்த பக்கம், அந்த பக்கம் எல்லாம் காட்டிட்டு போறாரு.
கரெக்ட்டா அந்த தவளை இருந்த காட்டு வழியா தான் கார் போகுது. இவரு அந்த தவளைய தூக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாரு. தன்னுடைய பிள்ளைகள் அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பிள்ளைங்கள பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்காக இந்த தவளை இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதுக்கு உங்களையும் கூட்டு போட்டுக்கா வந்திருக்குன்ட்டு அவரு ஆச்சரியப்படுறாரு. சரி அதுங்களுக்கு ஃபுட்டுலாம் குடுக்குறாரு. இவரு என்ன பண்றாரு, "சரி வாங்க எல்லாம் வாங்க என்னோட பேஸ்கெட்ல ஏறுங்க. நம்ம போலாம். நம்ம நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல உங்களுக்கு விடுறேன்னு" எல்லாரும் வந்து அவரோட பேஸ்கெட்ல ஏறிருச்சு. அவரு பேஸ்கெட்ட தூக்கிட்டு நடக்குறாரு. அவருக்கு ஒரு டவுட்டு. இந்த தவளைகள்லாம் பார்த்தா ஏன் மஞ்சள் நிறத்தில இருக்குன்னு அப்பத்துலருந்து ஒரு சந்தேகத்தோட தான் இருக்காரு. அந்த நேரத்தில நடந்து போம்போது கீழ ஒரு மஞ்சள் கலர் கல்லு நல்லா வந்து பளபளன்னு மின்னுது. என்னன்னு எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா அது வந்து தங்கம். தங்க கல்லு இருக்கு. அப்பதான் இவரு ஐடென்டிஃபை பண்றாரு. இந்த தவளைகள்லாம் பார்த்தா இந்த தண்ணீர்ன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த தண்ணீல வந்து இந்த தங்கத்து துகள்லாம் கலந்திருக்கிறதுனால தான் தவளைகள்லாம் மின்னுதுன்ட்டு அவர் பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த தவளை என்ன சொல்லுது, இதே போல கல்லு நெறைய இருக்குன்ற மாரி ஆக்ஷன் காட்டி ஒரு இடத்துக்கு கூட்டு போது. அவரு என்ன பண்றாரு, அது பின்னாடியே போய் பார்க்கும்போது இவருக்கு பெரிய ஆச்சரியம். அது ஒரு தங்க சுரங்கம். ஸோ ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. நெறைய தங்கம் இவருக்கு கெடைக்குது. இந்த தவளைகள்லாம் கூட்டின்னு போயிட்டு தன்னோட வீட்லயே ஒரு நல்ல ஒரு சின்னதா ஒரு தண்ணி தொட்டிய ரெடி பண்ணி, அந்த தவளைகள் நீந்துறதுக்காக ஒரு குளம் போல ரெடி பண்ணி, அவங்களுக்கு சந்தோஷமாக இதுக்கு அனைத்து ஃபுட்டுலாம் குடுத்து ரொம்ப சந்தோஷத்துல விடுறாரு. அதுவும் ரொம்ப சந்தோஷத்த துள்ளுது. ரொம்ப அன்பா இருக்கு. அம்மா, அப்பாக்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெறைய பேர் தங்களுடைய பண பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கும்பொழுது, இந்த தவள போல தான் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும், தன்னுடைய பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்காகவும் நைட்டும் பகலுமா ஸ்விக்கி ஓட்டுறது, ஆட்டோ ஓட்டுறது, எல்லா வித வேலையும் செய்வாங்க. பிள்ளைங்கள நல்லா படிக்கணும், நல்லா செய்யணும் செய்வாங்க. இந்த இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ! நாள பின்ன நம்ம வந்து கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே! நம்ம பிள்ளைங்க இதனால அசிங்கப்பட்டுருமோ! நம்ம பணம் குடுக்காதனால வீட்ல வந்து யாராவது அசிங்கமா திட்டினா பிள்ளைங்களுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுமோ! இந்த ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த தவளை எப்படி அந்த டைம்ல உயிர் போற டைம்ல கூட அந்த பிள்ளைகள பத்தி யோசிச்சுச்சதோ, அதே போல தான் ஒரு கடன் வாங்கிய மனுஷன், கடனால அவதிப்பட்டுருக்கிற ஒரு மனுஷங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீலிங் இருக்கும். தனக்கு அப்புறம் அந்த குடும்பம் என்ன ஆகும்? நான் பண்ண தப்பால, நான் மிஸ் பண்ணதுனால, நான் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் பண்ணிட்டேன். சில பேர் நம்பி ஏமாந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, என் ஃபேமிலி கஷ்டப்படுது. என் ஃபேமிலிக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையே! கடவுளே! எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்ட மாட்டியா? எப்படியாவது என் ஃபேமிலிய நான் சரி பண்ணணுமே! இந்த பிரச்சனையிலேருந்து வரதுக்கு எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும்பொழுது, நமக்கு வந்து இந்த நம்பிக்கையே போயிடும். என்னடா நம்ம எதுவுமே பண்ணல. ஒரு கடவுள் வந்து உதவி செய்யலனா கூட பரவால்ல. இன்னும் மேலும் மேலும் டென்ஷன் ஆக்குறாரு. மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறாருங்கும்போது, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மேல மேல ஒரு துன்பம் வருது, மேல மேல ஒரு கஷ்டம் வருதுன்னா, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு சீக்கிரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்க எவ்வளோ தூரம் போராடுறீங்களோ, அந்த பிரச்சனைக்கு முடிவு சீக்கிரம் வந்துருச்சு. ரொம்ப தூரம்லாம் இல்ல. பக்கத்திலேயே வந்துருச்சு. எப்படி அந்த கழுகு உங்கள தூக்கின்னு போச்சோ, கழுகு எப்படி சாப்பிடுறதுக்காக கூட்டின்னு போச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைய மாத்துற அளவுக்கு ஒரு புது வாழ்க்கை அதுக்கு கிடைச்சிச்சு. ஸோ, அதுபோல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும்பொழுது ஒரு மனசுல வச்சுக்கங்க. இது தான்டா எண்டு எனக்கு. எவ்வளோ பிரச்சனை மேல மேல வருதோ, இப்போ நான் என் வாழ்க்கை மாறப்போகுது. வேற லெவல்ல என் வாழ்க்கை மாறப்போகுது. எனக்கு இது ஒரு டர்னிங் பாயிண்ட்டுன்னு நீங்க மனசுல புரிஞ்சு வச்சுக்கங்க. இந்த தவளை போலவே உங்க வாழ்க்கை மாறிடும். தன்னிடம் இருக்கக்கூடிய தங்கத்த பத்தி இந்த தவளை தெரியாம இருக்கலாம். அதுக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம். அதே போல தான் உங்ககிட்ட இருக்க ஒரு திறமைகள் வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனா, உங்கள திறமைகள அறிஞ்ச ஒரு மனுஷன் யாராவது இருப்பாங்க. அப்போ உங்கள கண்டுபிடிச்சு உங்ககிட்ட இருக்க திறமைய கொண்டு வருவாங்க. அப்படி வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒண்ணொன்னா மாற ஆரம்பிக்கும். தண்ணியே இல்லாம கஷ்டப்பட்ட நாள்ல இருந்து நல்ல ஒரு தண்ணி தேக்க இருக்கக்கூடிய ஒரு இடம், நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு வசதியான ஒரு வீடு கிடைக்கும். நல்ல வசதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். வசதியான வருமானம் வரும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வரும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால இந்த சின்ன விஷயத்துக்காக நீங்க சோர்ந்து போக வேண்டாம். சரி கடவுள் வந்து இப்படியே போட்டு இப்படி இப்படின்னு முடிக்கிடுவாரா அவ்வளோதானா? ஒவ்வொரு வீடியோலயும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். நீங்க வந்து சோர்ந்து போ வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ, அவங்களுடைய சூழ்நிலை எல்லாம் முற்றிலுமாய் மாறும். எல்லா சூழ்நிலைகளும் மாறும். தலைகீழாக மாறும். நீங்க நம்புங்க. கடவுள் உங்க பக்கத்துல இருக்கிறார். உங்களுக்காக அனைத்து விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்கார். உங்கள கைவிடவே மாட்டார். உங்க கண்ணீர் அவருக்கு தெரியும். உங்க ஏக்கம் அவருக்கு தெரியும். உங்க விருப்பம் உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளைகளுடைய கஷ்டம் அவருக்கு தெரியும். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவருக்கு நல்லா தெரியும். உங்களுடைய எதிர்காலம் நல்லா தெரியும். அதனால அப்படி ஒண்ணும் அவர் விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். உங்கள கஷ்டப்படுத்தணும், நடுத்தெருவுல நிறுத்தணும்னு கடவுள் விரும்பவே மாட்டார். கண்டிப்பா உங்களுக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து முடிவு வரும். நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறும். கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.